மகிமையின் ராஜா எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தடைகளை தகர்த்து போடுகிறவர், எந்த ஸ்துதி சோஸ்திரத்திற்கும் மேலான நாமத்தை உடைய வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிற கர்த்தர், வானங்களை திரையை போல் விரித்திருக்கிற கர்த்தர், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக எடுத்து பயன்படுத்துகிற கர்த்தர், பராக்கிரமத்தை அணிந்து கச்சையாக கட்டி கொண்டிருக்கிற கர்த்தர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், மகிமையும் மகத்துவத்தையும் கர்த்தர் அணிந்து கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, உமது நாமமே வல்லமையில் பெரியது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை உடையவர் எங்கள் மத்தியிலே மகா தீர்க்கதரிசியானவராய் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் முடங்கிடும் நாமம், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற நாமம், இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற நாமம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, உடைய பரிசுத்த நாமம் உடைய அடியார்களாகி எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய நாமம் எங்கள் நெற்றிகளில் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சாத்தான் நடுங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கடந்த 8 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் அற்புதமாய் வழிநடத்தி வந்தீரே, எங்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை போஷிக்கிறவர், எங்களை உடுத்துவிக்கிறவர், எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவர், நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், பலத்தினால் இடை கட்டினவர், பலத்த அரணானவர். என் பலனே, உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என் பலமாகிய கண்மலையே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஒரு விசையாய் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, நதி போல தேவ அன்பு எங்கள் இருதயங்களிலே ஒரு விசையாய் அந்த கல்வாரி அன்பு எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினாலே எல்லாருடைய நுகங்களும் முறிந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் இந்த இடத்திலே உயர்த்தப்படட்டும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் வழி திறக்கும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆவியானவரே, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய நாமம் மகத்துவமுள்ள நாமம் இந்த இடத்தில் உயர்ந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்ரு தோற்கடிக்கப்பட்டு போனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்ரு முனையேற்று போனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும் ஐயா. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இங்கே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் நான் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாமா? இரவு நேரத்திலே ஆண்டவுடைய நைட்டு, நான் அதாவது எனக்கு என்னென்னா ஆண்டவர்கிட்டருந்து வார்த்தை வரணும். நம்மளாம் என்னத்தையா ஒன்றும் சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே, உங்கள்கிட்டருந்து வார்த்தையை பெற்று நான் போய் சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு 2ஆம் தரம் உண்டாகி, ஹல்லேலூயா, ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை பற்றி பேசணும்னு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். நான் என் டைரியில் இந்த வாரத்தில் பார்க்குறேன், அவருடைய நாமத்தை பற்றி நான் திறந்து பார்க்குறேன். கடைசி நான் எழுதும்போது பார்த்தா ஆண்டோடைய நாமத்தை குறிச்சே பாட்டு எழுதி வச்சுருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையினால் இப்போ நினச்சி ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எல்லாமே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் உயர்த்தப்படணும். எந்த வகையிலும் சத்துருக்கள் தூஷிக்க நான் காரணமாயிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க காரணமாயிடக்கூடாது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாருப்பா நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா. ஆனால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க இந்த காரியத்தில் நீ காரணமாக இருந்துட்டியே. என்னுடைய நாமத்தை தூசிக்க நீ ஒரு காரணமாக இருந்துட்டியே. பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும்னு சொன்னார். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்முடைய தாசனாகிய தாவீதை விட்டு விலக்கலை. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொன்னார். சங்கீதம் 51 ஃபுல்லாக எழுதி வச்சான். கதறி கதறி எழுதினான். ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் உங்கள் பிரசனத்தை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் இழந்துட்டனே ரட்சிப்பின் சந்தோஷத்தை. இன்னும் ஒரு விசை, ஒன் மோர் டைம் லார்ட், உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஆண்டவர் திரும்பவுமாய் கர்த்தர் அவனுடைய மதில்களை கர்த்தர் கட்டினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 113:3. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படத்தக்க நாமம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் மகிமையையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சத்தமிட்டு சொன்னார்கள் பரிசுத்த தேவதூதர்கள். ஆராதிக்கப்படத்தக்கதான ஒரே நாமம். என் மகிமையை வேறு ஒருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எதனால கொடுப்பாரு? எல்லாவற்றையும் கொடுக்கிற கர்த்தர். அவருடைய துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருடைய நாம அன்புள்ளவர் தாங்க. அதே சமயத்தில் ஒன்று தெரியுமா, அவர் இரக்கமுள்ளவர் தான், அவர் உருக்கமுள்ளவர் தான், மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைவரை மட்டும் விசாரிக்கிறவர், மறந்து போகக்கூடாது. 1000 தலைவரை மட்டும் இரக்கத்தை காக்கிற கர்த்தர். மோசேயின் அருகே நின்று
ஒரு மேகத்தில் இறங்கி கர்த்தர் தம்முடைய நாமத்தை கூறினார். அவர் கர்த்தர். கர்த்தர் தம்முடைய நாமத்தை கர்த்தர் சொன்ன பொழுது மோசே எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாய் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். ஐயா, நாம் பணிகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையே, பிள்ளைங்க கிட்ட இல்லையே, கணவரிடத்துல இல்லையே, இருந்தோம்னா பாவம் செய்வோமா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன இருந்தா நீ கெட்ட ஆபாச படங்களை பார்ப்பாயா? கெட்ட கதைகளை நீ வாசிப்பாயா? கெட்ட சினிமா பாடல்களை உன் காதுகள் கேட்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கர்த்தர் கேட்கிறார், நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே என்று கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளை பார்த்து கேட்கிறார். நீ எவ்வளவு நாள் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுவாய்? அசட்டை பண்ணுகிறோமா இல்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? ஆண்டவர் பாவம் செய்கிறார், மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சோஸ்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாயா? அவருடைய நாமத்தை நீ உயர்த்துவாயா? எதற்காக கர்த்தர் உன்னை என்னை இந்த உலகத்திலே படைத்தார்? இந்த ஜனத்தை எனக்கென்று, ஃபார் மீ, எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீ டாக்டர் ஆகட்டாலும் பரவாயில்ல, இன்ஜினியர் ஆகட்டாலும் பரவாயில்ல, நீ டீச்சர் ஆகட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய துதியை சொல்லி வருவாயா? நீ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாதே. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். காரணம் என்ன? நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தருக்கு பயப்படுறோமா? அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறோமா? இல்ல கர்த்தருடைய நாமம் நம் மூலம் தூஷிக்கப்படுகிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் வேணுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு நீ பயந்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மகளே, மகனே, நீ பயந்திருந்தேனா நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உன்மேல் உதிப்பார். Arise, shine, God's glory is risen upon you. எழும்பி பிரகாசி, your light has come. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உலகம் முழுவதும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தீங்கு, தீங்கு மனிதர்களை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்மளாலே தாங்க முடியல. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஆபகு கதறுகிறார், எதுவரைக்கும் தீமையை பார்த்து கொண்டிருப்பீங்கப்பா? அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. மனுஷன் மிருகத்திலும் கேடுகட்ட பிசாசாய் மாறிக்கொண்டிருக்கிறான். பயங்கரமான கொலைகள். தேவனுக்கு பயப்படுற பயம் கொஞ்சம் கூட இல்லை. அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். நீ தடயங்களை அழிக்கலாம், கர்த்தருடைய கண்களுக்கு மறைக்க முடியுமோ? யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ? நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சும்மா இருப்பாரோ? சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அந்தரங்கத்தில் நடக்கலாம்.
நீ கொலை அரங்கேற்றலாம், என்னன்னா நடக்கலாம் சமுதாயத்தில். நீ தடயங்களை மறைக்கலாம் அரசியல் செல்வாக்க வச்சு. கர்த்தருடைய கண்களை மறைக்க முடியுமோ? கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நீ நிற்க முடியுமோ? அவர் சர்வலோக நியாயாதிபதி. நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நீதியை சரி கட்டுகிற தேவன். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். அது துதிக்கப்படத்தக்கதான நாமம். அவருக்கு பயந்து நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் நாமத்துக்கு நீ பயந்து இருப்பாயா? உன்மேல் நான் உதிப்பேன். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். என்னுடைய சட்டைகள் இங்கே வருவாயா? மகனே மகளே, ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய சட்டைக்கு கீழே வந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. மகனே மகளே, கர்த்தருடைய சட்டையை விட்டு ஓடி போவாய் என்றால் பாதுகாப்பு இல்லை, கேரண்டி இல்லை. எந்த நிமிஷமும் சத்துரு உன் வாழ்க்கையை சூறையாடிட்டு போயிடலாம், உன் விஷனால சேதப்படுத்திடலாம். கர்த்தருடைய சங்கீதம் 18:10 என்ன சொல்கிறது? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். நீ சுகமா இருக்கணும்னா அப்பா நாமத்துக்குள்ள ஓடி வந்துரு மகனே மகளே. அது பலத்த துருகம், ஸ்ட்ராங் டவர். அவர் தான் உன் பாதுகாப்பு. எந்த மனுஷனும் பாதுகாப்பு கிடையாது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. உனக்கு ஆரோக்கியம் வேணுமா? அப்பா சட்டைக்கு கீழே வந்து அடைக்கலம் புகுந்துக்கோ. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பயந்து நடக்கும் பொழுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர், ஹல்லேலூயா, வெள்ளம் போல் சத்துரு வரலாம், நமக்கு விரோதமா வரலாம். நான் கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அந்த கொடியின் பேர் என்ன? யெகோவா நிசி. என்மேல் பறந்த அவருடைய கொடி நேச கொடி. அது யெகோவா நிசி என்கிற ஜெய கொடி. அந்த கொடியை கண்டு அசீரியன் கலங்குவான். எல்லா ஜனங்களும் பயப்படுவாங்க. வசனம் சொல்கிறது இது நடக்கும். சூரியன் உதிக்கிற திசை முதல் சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும். மல்கியா 1:11 என்ன கூறுகிறது? சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். ஹல்லேலூயா, மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே எப்படி இருக்கும்? மகத்துவமாய் இருக்கும். காரணம் என்ன? அவர் மெஜஸ்டிக் கிங். நான் மகத்துவமுள்ள ராஜா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts, majestic king, king of glory. அவர் மகிமையின் ராஜா. அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாமத்திற்கு நீ பயப்படாமல் இருக்கலாமா? இதிலேயே ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16 மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர்
பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். எதையா கவனித்து கேட்பார்? கர்த்தருக்கு பயந்தவங்க கூடி வந்தா ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்வாராம்? என்னை பற்றி என் பிள்ளைங்க பேசுவாங்கன்னு சொல்லி கவனித்து கேட்பாராம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று. ஹல்லேலூயா! யாருக்காக ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரு? ஞாபகம் ஒன்று, ஜீவ புஸ்தகம், நம்ம பேர் அதில் எழுதப்பட்டிருந்தா பரலோக ராஜ்யத்தில் நம்ம இடம் பெறுவோம். அது ஒன்று. இன்னும் ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற புஸ்தகத்தின் பேர் என்ன? ஞாபக புஸ்தகம். எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக. இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக. அம்மா, அது என்ன இருக்கா? நம்ம பேசும்பொழுது கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எந்த ஒரு மற்றவங்களை பற்றி கெட்ட வார்த்தைகள் நம்ம எதுவும் என்ன செய்ய மாட்டோம், பார்த்து பேசுவோம். இந்த இடத்துல சாமி நிற்கிறாரு, இப்போ அண்ணன் இருக்காங்கன்னா நான் என்ன செய்வேன்? பார்த்து பேசுவேன். அப்போ அதே மாதிரி சாமி இந்த இடத்துல வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறாரு, உண்மையாக இருக்கிறாரு. இந்த இடத்துல பரிசுத்த சிங்காசனத்தில் அவர் என்ன செஞ்சிருக்காரு? வீற்றிருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக இந்த இடத்துல சாமி இருக்கிறாரு. ஏஞ்சல்ஸும் நிறைய ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்டாண்டிங், நான் முன்னாடி நிற்கிறாங்க. வசனம் சொல்லிக்கிற வசனத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். இந்த தரிசனம் கண்டுலாம் ஒன்றும் சொல்லலை. தேவ தூதர்களும் கர்த்தருடைய வசனத்தை உற்று பார்க்க ஆர்வமாக இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு கூட கொடுத்து வைக்கலையா? தேவ தூதர்களுக்கு கூட அவர் கை கொடுக்கல. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவ தூதர்கள் இந்த வசனத்தை அவங்க பார்க்க ஆசைப்படுறாங்களா, கேட்க ஆசைப்படுறாங்களாம். அது அப்போ ஏரோது வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் சொன்னும்போது அவன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தல. உடனே அப்ப எங்கிருந்து வந்தான்? உடனே ஒரே செகண்ட் தான் தேவதூதன் அவனை அடித்தான், புழுப்புழுத்து இறந்தான். இந்த இடத்துல பேசுறது யாரு? மனுஷன் அல்ல, கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ள நாமம், அவருடைய நாமம் மகிமையுள்ள நாமம். அவருடைய நாமத்திற்கு நீ பயந்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை நீ தியானிக்கணும்னு விரும்புகிறார். சங்கீதம் 104 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமத்தை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். தியானிக்கிறோமா? எதை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அடுத்தபடியாக எபேசியர் 1 அதிகாரம் 20 முதல் 23 வரை. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். ஹல்லேலூயா! அல்ல ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற நாமம் ஒரே நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லாவற்றையும் பிதாவானவர் என்ன செஞ்சாராம்? அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். சகல பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எல்லாமே அவருடைய பாதத்துக்கு கீழே தான். ஏசப்பா நடந்து வந்தாங்க, நடுஜாமத்தில் கொந்தளிக்கிற கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இரவி 4ஆம் ஜாமத்தில் கடந்து வராரு. கொந்தளிப்பை அமர்த்திட்டு வரல. அவர் கொந்தளிக்கிற கடலும் அவருடைய பாதத்துக்கு கீழே தாங்க. ஏன்னா பாதங்களின் கீழ் கார் இருள் இருந்தது. கார் இருள் அவர் பாதங்களுக்கு கீழே தான். கடலை படைத்தவர். அவருடைய நாமத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொன்னார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்துள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். முழங்கால்கள் யாவும் முடங்கிடும் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். சங்கீதம் 91:14. அந்த நாமத்தை நீ அறிந்திருக்கிறாயா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். போதும் பாப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் he has set his love upon me, I will deliver him. அவனுடைய அன்பை என் மேல வச்சிருக்கிறான், என் மேல வாஞ்சியா இருக்கிறான், அதனால நான் அவனை விடுவிப்பேன். அது மட்டுமல்ல, என்ன அறிஞ்சிருக்கிறான் பத்தியா? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். அவனை ஹை பிளேசஸ்ல நான் செட் பண்ணுவேன். நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உன்னதமானவரின் மறைவுக்குள்ள, சர்வவளருடைய நிழலுக்குள்ள நம் சபை தங்கி இருக்கணும், நம்ம குடும்பம் தங்கி இருக்கணும், நம்ம பிள்ளைங்க தங்கி இருக்கணும். சங்கீதம் 91 தாவீது ராஜாவுக்கும் சாலமோனுக்கும் நடந்த உரையாடல்னு சொல்றாங்க வேத அறிஞர்கள். 2வது வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை பார்த்து அந்த தேவ மனுஷன் சாலமோன் சொல்றார், நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய நாமத்தை நீ அறிஞ்சிருக்கிறியா? அவர் யாருங்கிறத நீ அறிஞ்சிருக்கிறியா? தெரியுமா அவருடைய அன்பை? பவுலையா சொல்றார், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நாம் முழங்கால் படியிடுறோமா? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய ஏன் சபைக்கு கூடி வரோம்? ஏன் மூலமா கர்த்தர் அறியப்படுற விதம் வித்தியாசமா இருக்கும். சகோதரன் மூலமா கர்த்தர் அறியப்படுற விதம் வித்தியாசமா இருக்கும். அவங்க அன்பை அவங்களுக்கு கர்த்தர் வேறு விதமா ருசிக்க வச்சிருக்கிறார். அப்ப எல்லா சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீ வல்லவனா மாறணும், நீ வல்லவனா மாறணும். தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி பவுலையா சொல்றார். மேலும் பவுலையா சொல்வார், தேவனுடைய நீ சகல பரிபூர்ணத்தால நீ நிறையப்படணும் நான் விரும்புறேன் சபையே. தேவனுடைய சகல பரிபூரணங்கள் அறிவு கெட்டாத நண்பு அறிஞ்சிருக்கிறியா? இன்னைக்கு யோனா தீர்க்கதரிசி மூலமா நம்ம வாசித்தோம் வேத பகுதியில்.
அவன் தெரிஞ்சுதான் போனான். ஏன்னா ஏசப்பா அன்புள்ளவர், நீங்க அழிக்க மாட்டாரு, அவர் ரொம்ப ரொம்ப அன்புள்ளவர் சொல்றான் பார்த்தீங்களா. இது தெரிஞ்சுதான் ஆண்டவரே போனேன், நீங்க அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே சமயத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர் என்பதை நீ மறந்து போய் விடாதே. நீ மனம் திரும்பணும். ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை தேவன் சபை நடத்தில் எதிர்பார்க்கிறார். பொல்லாத வழிகளையும் பொல்லாத கிரியைகளையும் விட்டு நீ மனம் திரும்பணும். தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது அவர் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். அவருடைய இன்னொரு வடிவத்தையும் தீர்க்கதரிசி அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், கடைசியில் அவன் ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கேட்டாராம், எப்பா வலதுகை இடதுகைன்னு எதுனே தெரியாதே, நீயா அந்த ஆமணக்க செடியை நீ என்ன செஞ்ச படைச்ச? ஒரே நாள் உருவாக்கப்பட்டது, ஒரே நாள் அழிஞ்சது. இதுக்கு போய் நீ என்ன செய்யற? வேதனைப்படுறியே. நான் பார்த்து பார்த்து உருவாக்கின மனிதர்களப்பா, என் அன்பு எவ்வளவு இருக்கும், நான் அழியறத நான் விரும்புவனா? அவங்களுக்கு வலதுகை எது இடதுகை எதுனே தெரியாதே. லட்சக்கணக்கான மிருக ஜீவன்கள் மனிதர்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? கர்த்தருடைய உள்ளத்தை அவன் புரிந்து கொண்டான். அழிக்கணும் அழிக்கணும், எந்த திகதிசையாவது போய் பிரசங்கம் பண்ண வருவாங்களா? ஆனா அப்படிப்பட்டவனா இருந்தாலும் கர்த்தர் அவனை கொண்டு தேசத்தையே கர்த்தர் பக்கம் திருப்பிட்டார். ஐயா, அவருடைய ஞானம், கர்த்தருடைய வழி நீ அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றில் இருக்கிறது, கர்த்தருடைய வழி பெருங்காற்றில் இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இப்படிதான் ஆண்டவர் கிரியேஷன் நம்ம நினைக்க முடியாது. அவர் எப்படிப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்த முடியும்? ஆவியில் அனலுள்ள ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துவார். அழிக்கணும்னு நினைச்ச ஊழியக்காரனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அவன் கொண்டே கர்த்தர் தேசத்தை நினிவே நகரமே ரட்சிக்கப்பட்டு செய்யா. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆனா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை நீ செலுத்துவாயா? சங்கீதம் 29:1 என்ன சொல்கிறது? பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். செலுத்துறோமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 10 குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி சுத்தமானான். அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு உடனே பிரதான ஆசிரியர் இடத்துல போய் சொல்லுப்பான்னு சொன்னான். மகா பிரதான ஆசிரியராகி ஏசப்பாட்டே ஓடி வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். முழங்கால் படியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆனா நம்ம தேவனை மகிமைப்படுத்த வெட்கப்படுறோம். கைகளை உயர்த்த, ஆராதிக்க, கைகளை தட்ட வெட்கப்படுறோம். ஆண்டவர் தட்ட வைப்பார். உங்களை நீ தட்டலைன்னா கர்த்தர் தட்ட வைப்பார். உரத்த சத்தத்தோட நீ தேவனை மகிமைப்படுத்துவாயா? முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். கர்த்தர் தேடினார். இப்ப சுத்தமான 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? இப்ப நம்ம நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் ஆண்டோடைய வார்த்தை கூறுகிறது, நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு நன்றி எறிதல் உள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நம்மளை விட நல்லவங்க இந்த உலகத்தில் இல்லப்பா. விஷம்லாம் பிசாசு ஒரு செகண்ட்ல கொடூரமா. அந்த கல்லூரி மாணவி, மருத்துவ கல்லூரி
யாராலும் ஏற்றுக்கொள்ள நாட் அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் சத்துரு சூறையாடிட்டு போயிட்டானே. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தருக்கு முன்பாக நீ காலேஜுக்கு போகும்போதோ ஸ்கூலுக்கு போகும்போதோ, அப்பா என் கூட வாங்க, ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, அவருடைய நாமம் தான் உனக்கு அடைக்கலாம். நாமத்தை நீ அறிந்திருக்கிறாயா? அவர் நிறைவேற்ற வல்லவர் ஐயா. உன் விஷயம்லாம் அவர் நிறைவேற்றுவார். அந்த பாப்பாவுக்கு ஆண்டவர் தெரியாம போயிருச்சு, சத்துரு சூறையாடிட்டான். எத்தனையோ வாலிப தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா சாத்தான் கையில் அலங்காரமான கிரீடமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நடிகர் நடிகை அவனே நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கான். நீ அவன் பின்னாடியா போற? அவனுக்கு ரசிகனா போற? யாருக்கு ரசிகனா மாற வேண்டாம், எந்த ஊழியக்காரனுக்கு ரசிகனா மாற வேண்டாம், அவருக்கு ரசிகனா மாறு. ஹல்லேலூயா. என் நேசர் என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. நீ சென்டே போட வேண்டாம், அப்பா வெள்ளை போல செண்டா உன் வாழ்க்கையில மனம் வீசுவார் ஐயா. எங்கள் அத்தை பொண்ணு ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் இருந்திருக்கா. அந்த இடத்துல யாருமே அவளுக்கு இல்லாமல் இருந்திருக்காங்க. பயங்கர சென்ட் வாடை அடிச்சிருக்கு. இங்கே யார் நம்ம சென்ட்டே போடலேன்னு கரெக்டாக அந்த வசனமாக ஏதோ சொல்லி ஊழியக்காரர் ஆராதிச்சிருக்கிறார். அப்போ தான் அந்த வசனம் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆண்டவரே, உமது நாமம் என் மூலம் மனம் வீசணும் ஆண்டவரே. உமது நாமம் என் மூலம் பரிசுத்தப்படணும் ஆண்டவரே. சங்கீதம் 20:7 சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 20:1 ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமென். யாக்கோபின் தேவனுடைய நாமம் தான் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலம். அடுத்து 7வது வசனம் பாப்பா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் படிப்பு MBBS படிச்சிருக்கிறோம், இல்லை BSc B.Ed படிச்சிருக்கிறோம், பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், எதுவுமே எங்களுக்கு மேன்மை இல்லைப்பா. என் மேலே என்ன தெரியுமா? அவருடைய நாமமே என் மேன்மை. தாவீது ராஜா சொல்றாரு, ராஜாவை சிங்காசனத்தில் வீட்டில் வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ரதங்களை குறிச்சோ குதிரைகளை குறிச்சோ மற்றவங்க மாதிரி நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரே, உங்க நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். சங்கீதம் 22 சொல்றாரு, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். மகா சபையிலே உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, மகா சபையிலே நீதியை பிரசங்கிப்பேன். உடைய நாமமே மேன்மை ஐயா. பவுலையா சொல்வாரு, அவங்க அப்பா எத்தனையோ கப்பல்களுக்கு சொந்தக்காரர். ஏதாவது ஒரு நிருபத்தில் எழுதியிருக்கிறாரா? நம்மளாக இருந்தால் கூட நைஸாக பேச்சு வாக்கில் இப்போ நானாக கூட சொல்லியிருப்பேன், எங்கள் அப்பா இத்தனை கப்பல் வச்சுருக்குறாங்க, நிச்சயமாக நம்ம சொல்லியிருப்போம். ஒரு வார்த்தை கூட எதுலையுமே அவர் சொல்லவே இல்லை. அவர் எது மேன்மை சொன்னார் தெரியுமா? நானும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உடைய சிலுவையே மேன்மை. இந்த பக்தன் சொல்றான், உங்க நாமமே மேன்மைன்னு. பவுலையா சொல்றாரு, உங்க சிலுவையே மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினோம், குரிசை நோக்கி
பார்க்க எனக்கு குரிசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீரி ஸ்ரீசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சங்கீதம் 52:9 என்ன கூறுகிறது? நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்திற்கு நான் காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. அவருடைய நாமத்திற்கு நீ காத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 69:30 சொல்கிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். தேவனுடைய நாமத்தை ஃபாதர்லாம் எத்தனையோ பாட்டுகளை நாமத்தை பாடலாம் எழுதியிருக்கிறார் இல்லையா? அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னு ஆவியானவர் விரும்புகிறார், எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 75:1 என்ன சொல்கிறது? உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அவருடைய நாமம் சமீபமாக இருக்கிறதப்பா. யாருக்கு சமீபமாக இருக்கிறார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம், அதில் வசனம் முடியும் போது சொல்ல, இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீ கிரேட் நேஷன், நீ பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன், நீ பலத்த ஜாதி, நீ ஒன்றும் தாழ்ந்த ஜாதி இல்லை. உலகத்தில் வேணா மற்றவங்க அப்படி மதிக்கலாம், நோ நோ நெவர். கர்த்தர் உன்னை ஹோலி நேஷனாக தெரிந்து கொண்டார். பலத்த ஜாதியாய், கிரேட் நேஷனாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சங்கீதம் 76:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. ஹல்லேலூயா! அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது, அவருடைய நாமமே பெரியது. இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118:10, 11, 12 எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், சங்கரிப்பேன். சில நேரங்களில் நம்மளை சுற்றிலும் மனிதர்கள் நம்மை சூழ்ந்து கொடூரமாக தாக்க வருவாங்க. பிரச்சனைகள் சூழ்ந்து நெருக்கும், தேனீக்களை போல வளைந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி போயிருமா? முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். எப்படிங்க இது நடந்தது? கர்த்தருடைய நாமத்தினால் இந்த பிரச்சனைகளை சங்கரிப்பேன், கர்த்தருடைய நாமத்தினால் நான் சத்துருவை சங்கரிப்பேன். தாவீது 3 தடவை சொல்றான் அந்த சங்கீதத்தில், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால் உனக்கு விரோதமாக வர்ற பிரச்சனைகளை நீ எப்படி சங்கரிக்க முடியும்? ஓ சுயபலத்தினால பிசாசை மேற்கொள்ளவே முடியாது, நிச்சயமா மேற்கொள்ள முடியாது. மனித பலத்தினால சாத்தானை ஜெயிக்க முடியுமா? அதான் பவுலையா சொன்னார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு ஏதுவாக தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்கணும்னா என்னுடைய போராயுதம் மாம்சத்துக்குரியதா இருக்கக்கூடாது. ஆண்டவர் எபேசியர் 6 நிறைய கொடுத்திருக்கிறார். அத்தனை ஆபரணங்களையும் அணிந்து கொள்ளணும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக நிறைய வரும். விசுவாச என்னும் கேடகம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், எல்லாத்தையும் தரித்து கொண்டு இருந்தால் தான் பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். சங்கீதம் 89:24 சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தினால். வாசிங்க சங்கீதம் 89:24.
என் உண்மையும் என் கிருபையும் அவர்களோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க கொம்பை நீங்களே உயரமா உயர்த்தாதீருங்க. நானே பெரிய இவா, நான் தான் அப்படி அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். ஆண்டவரே உயர்த்துவார் ஐயா. தாவீது ராஜா சொல்றாருல, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அவர் உயர்த்துவார் ஐயா, அவர் உயர்த்துவார். யோசிப்பா ஆள் அனுப்பி உயர்த்தினார் இல்லையா? அவருக்கு தெரியாதா என் பிள்ளை எப்படி உயர்த்தணும்னு? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நிச்சயமா செய்வார் ஐயா. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் நானும் நீங்களை மகிமைப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல். ஆனா ஆண்டவர் சொல்ற, என்னுடைய நாமத்தினால் உன் கொம்பு உயரும், என்னுடைய தயவினால் உன் கொம்பு உயரும். வெளிப்படுத்தல் 22:4 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம மேல இருக்க நம்புறீங்களா? ஏசப்பா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் என் நெற்றியில உங்க நெற்றியில எழுதப்பட்டிருக்குங்க, எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு நடுங்குறான். வசனம் தெளிவா சொல்லுது, இது தரிசனம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீகா 4:5 என்ன கூறுகிறது? மீகா 4:5 சகல ஜனங்களும் எங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். ஆமேன். பிலதெல்பியா சபைக்கு ஆவியானவர் ஒரு அருமையான வார்த்தை. வெளிப்படுத்தல் 3:12 12 ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் அவருடைய நாமத்தை நம்ம மேல எழுதி வச்சிருக்கிறாருங்க. நீ ஜெயங்கொள்ளும் பொழுது praise God, hallelujah. ஜெயங்கொள்கிறவன் எவனோ ஆண்டவர் என்ன செய்றார்? தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குறார். அவன் மேல அவருடைய புதிய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை, என் தேவனுடைய புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் நம்மேல் எழுதுகிறார். ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், உபாகமம் 28 9-10 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்ப எல்லாரும் பயப்படுறாங்களா? நம்மளை பார்த்து பயப்படலைன்னா நம்ம மேல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கர்த்தருடைய கட்டளையில நடக்கலைன்னு அர்த்தம். வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது. எல்லாரும் பார்ப்பாங்களாம், இந்த பாப்பாவுக்கு, இந்த தங்கச்சிக்கு, இந்த அக்காவுக்கு, இந்த அண்ணனுக்கு கர்த்தருடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? பயப்படுவார்கள். எப்பொழுது? நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நீ அவருக்கு பரிசுத்த ஜனமா இருக்கும் பொழுது பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமம் இந்த பாப்பாவுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? பயப்படுவார்கள்.
இந்த நாமம் நம்மை ரட்சிக்கிற நாமம். அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:12 இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நம்மை ரட்சிக்கிற நாமம். 1 கொரிந்தியர் 15:57 என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. 1 சாமுவேல் 17:45-47. 1 சாமுவேல் 15:45-47. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே நான் வருகிறேன். ஜெயம் கிடைச்சதா? ஆண்டோடைய நாமத்தில் கோலியாத்தை அவன் சங்கரித்தான். கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை சங்கரித்தான். அவனுக்கு விரோதமாக கோலியாத் டெய்லி குக்கரிச்சிக்கிட்டு இருக்கிறானா? நம்ம பார்த்து பயந்து ஓடி ஓடி போய் கொண்டிருக்கிறோமா? சவுலை போல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல. நீ களத்திலே வந்து நில்லு ஆண்டவர் சொல்கிறார். கோலியாத்துக்கு எதிராக ஆண்டவருடைய நாமத்தினாலே வந்து நில்லு. இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். கோலியாத் இந்த நாளிலே கர்த்தர் மடங்கடிப்பார். அவருடைய நாமம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாமம். அது சகல அதிகாரத்தை உடைய நாமம். அவருடைய நாமம் உன் நெற்றிகளில் இருக்கிறது. அவருடைய நாமத்தினால்தான் உன் கொம்பு உயரும். கடைசியாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சங்கீதம் 52:9 கர்த்தருடைய நாமத்திற்கு நான் காத்திருப்பேன். நீ காத்திருக்கணும். அது துதிக்கப்படத்தக்கதான நாமம். சங்கீதம் 99:2 நினைக்கிறேன். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? கர்த்தர் சீயோனில் பெரியவர், எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர், மகத்துவமும் பயங்கரமான நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் துதிக்கப்படத்தக்கதான நாமம். அவருடைய நாமம் மகத்துவமுள்ள நாமம். அவருடைய நாமம் பயங்கரமான நாமம். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமம் மகத்துவமும் பயங்கரமானது. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்கிடும் நாமம். இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இந்த நாமத்தில் நீ அறிந்திருக்கிறாயா? நீ அறிந்திருந்தால் கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அதுதான் யாக்கோபின் தேவனுடைய நாமம். அவருடைய நாமத்தை நீ பாட்டினால் துதிக்கணும். அவருடைய நாமத்திற்கு நீ பயந்து நடந்தால் நீதியின் சூரியன் உன்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையிலங்கில் ஆரோக்கியம் இருக்கும். நீ உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை கர்த்தருடைய நாமத்தினால் நீ சங்கரிப்பாய். அவருடைய நாமத்தினால உன் கொம்பு உயரும். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நீ செலுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. ஆமென். ஆண்டவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய நாமத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான்,
மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லுவோமே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லி கொடுத்தீங்க ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரேன், சபையிலையும் ஆண்டவரேன், உங்கள் நாமம் அடியார்கள் மூலம் பரிசுத்தப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கப்பா. நீர் எனக்கு தந்தவர்களை உம்முடைய நாமத்தினாலே நான் காத்து கொண்டேன், இதுவரைக்கும் நான் காத்து கொண்டு வந்தேன். இவர்களை உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், உடைய ஊழியக்கார குடும்பம், குருவானவர் குடும்பம், அடியாள் குடும்பம், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பத்தையும் தீமை நின்று காக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. சூரியன் உதிக்கிற திசை முதல் சூரியன் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமுள்ளதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. மகத்துவமுள்ள ராஜாவே, உடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.